ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள எனக்கு பேச மோட்டிவேஷனாக இருக்கும். ஆதி வந்து தன்னோட கம்பெனியை வந்து கேசவுக்காக உண்மையிலே எழுதி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நட்புக்கு இலக்கணமாக வந்து மாறிட்டாப்பில் செம எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பாட்டு ஆட்டம்லாம் டான்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக பொண்ணோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து என் மாப்பிள்ளை யாருன்னு இங்கே இப்போ சில பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேசவ் வந்து எம்டி வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. சாரதாமாலேருந்து அறிவு அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இவன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டின்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது, ஆதி வேற காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே செம கடுப்பாகிறாங்க அறிவும் சாரதாவும். ஏதோ தப்பு நடந்திருக்கு, அவசரப்படாத, என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப மாப்பிள்ளை எதுவும் சொல்ல முடியல. லதா வந்து நம்ம கல்யாணம் நின்றுமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, நீ எதுவும் பயப்படாத, நான் அந்த ஆதியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளையே காணும் அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் அதுக்கப்புறமேட்டுக்கு லதாவோட அப்பா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து வச்சுருக்காப்புல காஞ்சிபுரத்தில், பெரிய எம்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுகிறாப்புல. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக பாரதி போயிடுறாங்க. போயிட்டு வந்து சாரதாம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, நாங்கள் வந்து எதுவும் வேணும்ன்ட்டு செய்யலை, பொண்ணோட அப்பா வந்து எம்டியாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடுச்சா, இது எல்லாம் ஆதி சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். நான் மற்றபடி சொத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் நாங்கள் யாரும் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னப்ப அறிவு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதட்டினோன்னா பாரதி லைட்டாக கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வேறு என்னென்னலாம் மறைச்சி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ சொத்தெல்லாம் நீங்கள் பறிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே சாரதாம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஆதி வந்து வராமல் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, இந்த கல்யாண நிச்சயத்தை நிறுத்திவிடாத அப்படின்னு சொல்ல கேட்காம இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க. நம்ம வந்து செம கோவத்தில் வந்து பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, ஏங்க யார் என்ன சொன்னாலும் வந்து உடனே வந்து பொண்ணு கொடுத்துருவீங்களா, அவனை பற்றிலாம் விசாரிக்க மாட்டேங்களா, என்னடா பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கேன், இங்கே இவன் வந்து கம்பெனி எம்டியா, அங்கே நிற்கிறாங்க வர சாரதா குரூப், அவங்க தான் வந்து அந்த குரூப்போட ஹெட்டு, அவங்களோட பையன் ஆதி தான் அந்த வரான் பாருங்கள், இவன் தான் வந்து இந்த கம்பெனியோட எம்டி. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இஷ்டத்துக்கு ஆளுக்கு சொல்லிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னோடனே பாரதி வந்து சொல்லி தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அந்த சமயத்தில் ஆதி வந்தோடனே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஆதி முன்னாடியே வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரத்தனாலேருந்து எல்லாரும் என்ன நடக்குது, இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நடக்குது அப்படின்ட்டு ஒன்றும் பேச முடியாமல் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம மறக்கதான் எல்லாரும், சரி இது கல்யாணம் நின்ற மாதிரியே ஆதி பாரதி கல்யாணம் நின்று நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் ஆதி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன சார் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, இந்த கம்பெனி வந்து கேசவன் எம்டி இல்லைன்னு சொன்னது யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே உங்கள் மாமா தான் சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு என்ன தெரியும் எங்கள் கம்பெனியை பற்றி. இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் கம்பெனியில் காஞ்சிபுரத்தோட பிரான்ச் எம்டி வந்து கேசவன் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த கம்பெனியை வந்து பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண சொன்னதே கேசவன் தான். அவன் இது வரைக்கும் எனக்காக வந்து எவ்வளவோ ஐடியாஸ் கொடுத்துருக்கான். அவனுக்காக வந்து நான் எதுவுமே செஞ்சதில்லை. அதனால் ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க, கேசவன் வந்து எதுக்குமே ஆசைப்பட்டு இருந்ததில்லை. அவனுக்கு இந்த கல்யாண பரிசாக இந்த கம்பெனியை வந்து எம்டியாக வந்து அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா கேசவன் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோன்னே வந்து என்ன சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் நான் எதிர்பார்த்து உன்கிட்ட பழக்கலடா அப்படின்னு. நானும் உனக்கு எதிர்பார்த்து ஒன்றும் செய்யலை, நீ வந்து ஏற்கனவே இருக்க வேண்டியதுக்கு தகுதியானவன் தான். இந்த கம்பெனி உருவாகி இவ்வளோ தூரம் க்ரோத் ஆனதுக்கு காரணமே நீ தான் கேசவ். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் இன்னும் சும்மா விளையாட்டு போக்கிலெல்லாம் வந்து ஒன்றும் பொய்யெல்லாம் யாருக்கும் சொல்லலை. எனக்கு இந்த பொய் சொல்கிற பழக்கம்லாம் ஆதி வந்து கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே முன்னாடியே எழுதியெல்லாம் வச்சுட்டேன். வேணா டாக்குமெண்ட்ஸ் காப்பிலாம் வந்து ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், பார்க்குறீங்களா அப்படின்னோடனே பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒன்றும் காசு பணத்துக்காக வந்து ஒரு செகண்டில் கேசவ் தூக்கி போட்டீங்க. இப்போ நான் கேசவ் கேட்குறேன் பாருங்கள், உனக்கு லதா பிடிச்சிருக்குன்னா அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ண, இல்லை அவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த நல்ல மனசு வந்து உங்களுக்கு இல்லை. இப்போ காசு பணம் வந்துருச்சு, ஒரு செகண்டில் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மாறிடுமா, மாறாதில்ல, அதனால் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரத்தனம் வந்து சொல்கிறாப்புல, வந்து தம்பி நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் காசு பணம் முக்கியம் இல்லை, நம்ம பழகின உறவு தான் முக்கியம், நட்பு தான் முக்கியம்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அத்தனை பேருக்கும் புரிய வச்சிங்கல்ல, நீங்கள் ரியலி கிரேட் அப்படின்னு சொன்னோன்னே மேலே ஆதி வந்து தனியாக இருக்கப்போ பாரதி ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஏதாவது என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டே கொஞ்சம் வாயை திறந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஆதி சொல்கிறாப்புல. பாரதி வந்து கரெக்டாக வந்து, ஆதி ஒவ்வொரு நாளும் என் மனசில் வந்து நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போகிறீங்க, நீங்கள் விளையாட்டுக்காக போய் சொல்கிறீங்கன்னு நினச்சேன், நீங்கள் நிஜம்லேயே இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாரதி,
என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது உங்களை மாதிரி உள்ள எல்லாரோட நல்ல குணமும் என்கிட்ட இருக்குது. கேசவம் வந்து எதையும் எதிர்பார்த்து பழகாதவன். நானும் அதே மாதிரி தான். இது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய சாதனைலாம் செஞ்சிடல. நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் இதயம் வந்து துடிக்காது. என்னில் பாதி நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எமோஷனலாக முடிக்கிறாங்க எபிசோட.